வணக்கம் நண்பர்களே, உங்கள் நண்பன் ராகுல் காந்தி ஆர்ஜிகே, இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளர், தென்மண்டல தலைவர். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்ததுக்கு முக்கியமான காரணம், தற்போது டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடந்துகிட்ருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாபெரும் இளைஞர்களால் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். சிஜேபிங்கிற கட்சி வந்து அந்த போராட்டத்தை வழிநடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த போராட்டம் நீட்டுக்கு எதிரான போராட்டம் சொல்லி தான் நடந்துகிட்ருக்கு. பட் ஆனால் தற்போது என்னடா இவ்வளோ நாள் வராமல் வந்திருக்கேன்னா அதற்கு ஏன்னா நாட்டுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா ஒரு இந்திய குடிமகனாக நாட்டை பாதுகாக்க வேண்டியது முதல் கடமை. ஸோ இந்த போராட்டத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு போராட்டமாக அமையலைங்கிறதுனால இந்த வீடியோ வந்திருக்கேன். ஏன்னா தற்போது சிஜேபிங்கிற கட்சி வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் அதோடைய நோக்கங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து ஜென்சி கிட்ஸை வந்து ஒரு ஆயுதமாக உருவாக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு போராட்டமாக இப்போ முன்னெடுப்பாக செஞ்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்க சொல்லிகிட்ருக்கிற ரீசன் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஒரு சரியான ரீசன் கிடையாது. ஏன்னா உதாரணம், நீட் எக்ஸாமுடைய ஃபஸ்ட்டு பேப்பர் லீக்கான விஷயம் தெரிஞ்ச போதே இந்த போராட்டம் வந்திருந்ததுன்னு சொன்னால் இது ஒரு ஆரோக்கியமான போராட்டம். பட் ஆனால் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு தவறு முதல்ல நடக்கும்போது அதை தட்டி கேட்டால் தான் அதற்கான ஒரு தீர்வு வந்து ஒரு சரியான. ஏன்னா 22 லட்சம் மாணவர்கள் வந்து அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. கடுமையாக அதுன்னு சொல்லுவாங்க, கடுமையாக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு 2 ஆண்டு காலம் அதற்கான பயிற்சி எடுத்து அந்த எக்ஸாம் எழுதி அந்த பேப்பர் லீக்கேஜுங்கும் போது அந்த டைமில் இந்த ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதற்கான ஒரு தீர்வை வந்து எடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. இல்லைனா அந்த எக்ஸாமையை வந்து நீட்டின் அடிப்படையில் இந்த மெடிக்கல் சீட்டை வந்து இந்த தடவை கொடுக்காம +2 மதிப்பெண் அடிப்படையில் கொடுங்கன்னு சொல்லி போராடி இருக்கலாம். பட் 2வது எக்ஸாம் வந்து அந்த எக்ஸாம் மாணவர்கள் எழுதி அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 14 மாணவர்கள் இந்தியா லெவலில் சூசைட் பண்ணி உயிரிழப்பு நடந்திருக்கு. எக்ஸாம் இந்த பேப்பரும் லீக்கேஜ் ஆகிருக்குங்கிற தகவல் வந்திருக்கு. இப்போது எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இது போராட்டமே வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு போராட்டமாக இருக்குது. ஏன்னா பிஜேபி அரசுக்கு எதிரான போராட்டங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து போராடி இருந்தால் ஒரு நியாயத்தை சொல்லலாம். பட் இது மாணவர்கள் எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து அவங்க இப்போ காலேஜஸில் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் போயாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக நீட் பேன் பண்ணுங்கன்னு இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே நீட்டை வந்து ரெகுலேஷன்ஸை சரி பண்ணுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுலேயே ஒரு மாற்று கருத்து இருக்கு இல்லையா? ஸோ ஐடியாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஐடியாலஜியில் வந்து சிஜேபி கட்சி வந்து உருவாகலை. முதல்ல அது மக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க. 1000க்கும் லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. எந்த ஒரு சுய லாபமும் இல்லாமல் மக்களுக்கான நற்பணிகள் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஒரு தவறான விஷயத்தை கையில் எடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து மாணவர்களை ஒரு தலைவர்